Hi friends. Hi friends. Hi friends. Pekarathu. Words. Tolna. Channel. ஹலோ மக்களே, நல்லா இல்ல. வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட இது நல்லா இல்ல. வேற மாதிரி புதுசாக இன்ட்ரோ பண்ணலாம் இங்கே வந்துச்சு, இங்கே வர மாட்டேது. சரி, சாட் ஜிபிடி கிட்டே ஒரு ஐடியா கேட்போம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. Give me 50 intro ideas for my YouTube videos. Like, hi friends, hello மக்களே, வணக்கம் my dear friends. Hey guys, எப்படி இருக்கீங்க? மயிறு மாதிரி இருந்ததுயா, மயிறு மாதிரி இருந்தது. Hi dear friends, hi மக்களே, ஹலோ நம்ம மக்களே, வணக்கம் நண்பா, ஹலோ my dear தோழர்களே, ஹலோ மக்களே எப்படி இருக்கீங்க? ஹாய் தோழர்களே, வணக்கம் எல்லாருக்கும். ஹாய் மச்சீஸ், வணக்கம் மக்களே, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் மை டியர் மக்களே, இனிமேல் நான் இப்படி தான் கூட போகிறேன். இனிமேல் இவருக்கு பதில் இவர். ஏன்னா ஸ்டோரியில் ஒரு போல் போட்டேன். சாட் ஜிபிடி கிட்ட இருந்து 50 கேட்டதில் ஒரு 3 மட்டும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. இதில் ஒன்று தான், அதில் எது வந்து நீங்கள் அதிகமாக ஓட் பண்ணுறீங்களோ அதை வச்சு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணது தான் இது. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்ஸ்டால ஒரு Q&A போட்டிருந்தேன். டு மேக் பெட்டர் வீடியோஸ் வாட் ஷுட் ஐ சேஞ்ச், நான் என்ன சேஞ்ச் பண்ணா வீடியோஸ் இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு Q&A போட்டேன். எப்பவும் Q&A போட்டா எவனும் மதிக்க மாட்டான். வழக்கம் போல ஒரு 4-5 ரெஸ்பான்ஸ் தான் வந்துச்சு. இது வேலைக்கு ஆகாது, இது வச்சு ஒரு கண்டென்ட் எடுக்க முடியாதுன்ட்டு நானே பசங்க கிட்ட பிரைவேட்டா போயிட்டு, டேய் உன்னை ரிப்ளை பண்ணு, போ ரிப்ளை பண்ணு, போ 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 ஒரு 10 to 15 வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாக்கி பேர்ல என்ன பண்றீங்க? அந்த MBBSல சப்ஜெக்ட் மாதிரி ஒருத்தர் இருப்பானே, மிஸ்டர் ஆனந்த் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, இந்த வீல் சேர்ல தள்ளு ஒரு கமல் ஒருத்தர், அந்த மாதிரியே இருக்கீங்க மீதி பேர்லாம். 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு. ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. ஏன்டா இப்படி பண்றீங்க? நம்பி தாண்டா இந்த Q&A எல்லாம் போடுறேன். ஏன்னு? ஏன்? எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? அந்த வந்திருக்க ரெஸ்பான்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். செவ்வாய் இருக்கிறியே ப்ரோ, சவ்வு மிட்டாய் அப்படியே இருக்கு. நடுவுல அந்த யூ, அந்த வீடியோக்கு நடுவுல யூ அப்படின்னு போகல, எங்கேயோ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். என்னங்க பண்றது? ஓகே ப்ரோ, அதை கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றேன். என்ன ப்ரோ இது மீனிங்? ஒளிவட்டத்துடன் சிரித்த முகம், தேவதை ஈமோஜி என்றால் யாரோ ஒருவர் நல்லெண்ணத்தையும் கருணையையும் காட்டுகிறார். இப்பவே வீடியோஸ்லாம் ப்ரோ லெவல்ல இருக்கு நண்பா. தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ. நல்ல கண்டென்ட்டா போடு, ரொம்ப காமெடியா ட்ரை பண்ணாத. புதுசா ஏதாச்சும் டெக் நியூஸ் அப்டேட் போடு. டெக் நியூஸ் நான் வந்து சும்மா காமெடியா ட்ரை பண்ணலாம், 4 பேரை சிரிக்க வைக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் ட்ரை பண்றேன். போக போக அந்த டெக் நியூஸ் பக்கமும் லைட்டா போவோம், கால் எடுத்து வைப்போம். அப்லோட் மோர் ப்ரோ. I did not find any mistake as a viewer. As a YouTuber, I find one thing, you have great consistency. ஆக்சுவலி இவரும் ஒரு கிரியேட்டர் தான், மிஸ்டர் ஜேஸ் பாய். அவர் என்னை வந்து பாராட்டி பேசுறதுனால நான் அந்த ப்ரொஃபைல காமிக்கல. நம்மள மாதிரி ஒரு சின்ன கிரியேட்டர் தான். இனம் என்ன பிறந்தது போதும். ஆனா என்னோட கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் அதிகமாக தான் வச்சிருக்காரு. ஆனால் வீடியோஸ்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் ட்ரை பண்ணி பாருங்க. யூ ஆல்ரெடி டூயிங் குட், கீப் கோயிங். டிஃப்ரெண்ட் கண்டென்ட் போடுங்க, லைக் வடகன் ஸ்கேம் அண்ட் ப்ரோமோட் த வீடியோ ஆஸ் ரீல் இன் இன்ஸ்டாகிராம். எனக்கு இந்த ரீல் பக்கம் போகவே பிடிக்கல. இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸு இவங்கெல்லாம் பார்த்தாலே சூஸ் த கண்டென்ட் மோர் ஃபன். இப்போ இது ஃபன்னா இல்லையா? ஃபன்னுக்கு நான் எங்கடா போவேன்? ஃபன்னுக்கு எங்கடா போவேன்? எதனா பொண்ணு கூட வீடியோ போடு, எங்கேயோ போயிடுவேன். அப்படியே அந்த பொண்ணு இருந்தால் அனுப்பிச்சு விடுவாங்க, வீடியோ பண்ணேன். கில்மார் கண்டென்ட்டாக போடுங்க ப்ரோ, அந்த பக்கம்லாம் போகக்கூடாது, வேணாம். நம்ம அப்படியே அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் பக்கமா, அந்த யங்ஸ்டர் பக்கமா அப்படி போயிடுவோம். வீடியோஸ் டெய்லி போடுங்க, டெய்லி. இங்க ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோவே எனக்கு முடியல. So for doing good, try to add some useful and helpful content so that we can get some useful info from that. நல்லா பண்றீங்க, ஆனா இன்னும் 4 பேருக்கு யூஸ் பண்ற மாதிரி பண்ணுங்கன்ட்டு நல்லா கேட்டிருக்காங்க. நம்ம போறதெல்லாம் அவ்வளோ கேவலமா இருக்கு. ஆனா நான் என்டர்டைன்மெண்ட் பக்கமா போகலாம் அப்படின்னு நினைச்சேன். இவங்க என்னடான்னா
யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடு, டெக் அப்டேட் கொடு அப்படின்றாங்க. ஓகே, போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேறு கண்டென்ட் ட்ரை பண்ணுவோம். அப்டேட் யுவர் கேமரா குவாலிட்டி அப்புறம் போக போக அப்டேட் பண்ணுவோம் ப்ரோ. இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமா. ஓகே, இவ்வளோ தான் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட் என்னன்னா, இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு ஏதாவது Q&A போட்டு கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கடா சேனங்களா, ப்ளீஸ்டா. அப்போ தான் கொஞ்சமாவது கண்டென்ட் கிடைக்கும். ஓகே, உங்களை இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய். தூங்கலையே